ரத்னா, நான் மறந்தே போயிட்டேம்மா. நான் கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு அப்படியே என் துணியெல்லாம் எடுத்துட்டு வரணுமா, மறந்துட்டேன். நீ இவங்களை கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன். சரிங்க. போ வா. ரத்னா, உன்னை பார்க்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நாடகம் பார்த்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத பார்க்கும்போது நேரம் போறதே தெரியல. அப்புறம் பாலுவோட அப்பா வந்துட்டாரு, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆனா இன்னைக்கு உன்னோட இந்த சின்ன பகத்சிங்கும் அப்புறம் உன்னோட இந்த செல்ல மரமும் எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நாடகத்துல கலக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் கௌசல்யாவோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. அதனால யார் கண்ணும் படாம இருக்க திஷ்டி சுத்தி போடு. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. நல்லா இருங்க. அப்புறம் ரன்வீர் பண்ண இந்த நல்ல காரியத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அண்ணி. ரன்வீர் கண்ணா, நீ என்னோட கௌசல்யாவை காப்பாத்தி பெரிய வேலை செஞ்சிருக்க. அந்த குடியில விழுந்ததுனால உயிர் போற ஆபத்து எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா சுயநலம் இல்லாத உதவி என்னைக்குமே வீண் போகாது கண்ணா. இது உனக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து வந்த சொத்து. பாத்தீங்களாங்க, இந்த கௌசல்யாவால தான் ரன்வீருக்கு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வருது. எத்தனை வாட்டி அவளை பார்த்து பத்திரமா போன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவ இருக்காளே, வானத்துல பறக்கிற காக்காவை கூட விட மாட்டா. அங்க அவ்வளவு பெரிய குழி இருந்திருக்கேன், உன் கண்ணுக்கு தெரியலையா? தேவையில்லாம இவளால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. அம்மா, பின்னாடி எப்படி பார்க்க முடியும்? அந்த குழிய இலையால மறைச்சு வச்சிருந்தாங்க. குடியை இலையால எப்படி மறைச்சு வச்சிருப்பாங்க? இங்க பாருங்க, அது தானா மூடி இருக்காது. இந்த வேலையை கண்டிப்பா யாரோ வேணும்னே பண்ணி இருக்காங்க. இங்க பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பயங்கரமான ஆபத்தான விஷயம். இன்னைக்கு இது நம்ம கௌசல்யாவுக்கு நடந்திருக்கு. நாளைக்கு ஊர்ல இருக்கிற எந்த பசங்களுக்கு வேணும்னாலும் இந்த நிலைமை வரலாம். ஆமா, இதை கண்டுபிடிக்க வேண்டியது உண்மையிலேயே ரொம்ப அவசியம். யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? கௌசல்யா, அப்போ உன் பக்கத்துல யாராவது இருந்தாங்களாமா? இல்லப்பா, அங்க யாருமே இல்ல. அங்க ரன்வீர் மட்டும்தான் இருந்தான். அவன் என்னை காப்பாத்த தான் வந்தான். ரன்வீர் கண்ணா, ஒருவேளை நீயே அந்த குழியை தோண்டி கௌசல்யாவை அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டியா? என்ன மான்சி, என்ன பேசிட்டு இருக்க? அந்த குழிய பாலு தான் உரம் போடுறதுக்காக தோண்டி வச்சான். அட, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒருவேளை ரன்வீர் தான் விளையாட்டுத்தனமா அந்த குழி மேல இலையை பரப்பி வச்சிருந்தான்னா? அட, பசங்கன்னா அப்படிதாங்க, விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் சில பசங்களுக்கு மத்த பசங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சில பசங்களுக்கு வேணும்னா பிடிக்கலாம். ஆனா ரன்வீர் அந்த மாதிரி இல்ல. இவ மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். எனக்கு ரன்வீர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. எல்லா தாய்க்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சு தான் ரத்னா. அப்புறம் நம்பிக்கையை பத்தி சொல்லணும்னா, எல்லாரையும் விட நம்ம ஆளுங்க தான் நம்ம நம்பிக்கையை உடைப்பாங்க.